ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். டெய்லி ரெசிபி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மினி பீஸா செய்ய போகிறோம். அதுவும் நம்ம பேனில் செய்ய போகிறோம். கோதுமை மாவு வச்சு தான் செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இதில் அரை ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்க்குறேன். இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். ஈஸ்ட்டு சேர்க்கும்போது எப்பயுமே சர்க்கரை சேர்க்கணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் அரை கப் போல் தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அரை கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படும். உங்கள் மாவை பொறுத்து தண்ணியோட தேவை இருக்கும். இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தால் போதும். இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி தான் இருக்கணும் மாவு. இப்போ இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மேலே தடவி விட்டுக்கலாம். மேல் மாவு காஞ்சு போகாது. எண்ணெய் தடவுறதால ஓரங்களெல்லாம் ஒட்டாமல் வரும். இப்போ இதை மூடி போட்டு 1.5 மணி நேரம் வார்மாக இருக்கிற பிளேஸில் வைக்க போகிறோம். இப்போ 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வச்ச மாவை விட டபுள் மடங்கு ஆகியிருக்கு. இப்போ இது மேலே 1 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு சின்ன உருண்டை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது மேலே கோதுமை மாவு தூவி நல்லா சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி அளவுக்கு ரொம்ப தின்னாக திரட்டாதீங்க. 2 சப்பாத்தி தடிமன் இருக்கணும். அந்த அளவுக்கு திரட்டி எடுத்துக்கோங்க. திரட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஏதாவது ரவுண்டு கட்டர் எடுத்துக்கோங்க. ஏதாவது பாட்டில் மூடி கூட எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி இருக்கிற மாவெல்லாம் எடுத்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தடிமன் இருந்தால் போதும். ஏன்னா இதை நம்ம குக் பண்ணும்போது இதை விட கொஞ்சம் தடியாகும். அதுவே நம்மளுக்கு போதும். இப்போ எல்லா மாவையும் இதே மாதிரி திரட்டி எடுத்து வச்சுக்கலாம். வாங்க இப்போது பீஸா பேஸை ஃபஸ்ட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீஸா பேஸை எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு சைடு 30 செகண்ட் வெந்தால் போதும். திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடும் 30 செகண்ட் வேக விடுங்க. மொத்தமாக இது வேகிறதுக்கு 1 நிமிஷம் தான் எடுத்துக்கும். ரொம்ப வேக விட்டுறாதீங்க, கலர் மாறுற அளவுக்கு. அவ்வளோதான், இது வெந்துடுச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். எல்லா பேஸையுமே இதே மாதிரி குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பீஸாவுக்கு தேவையான சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் போல் டொமேட்டோ சாஸ் எடுத்துருக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் சில்லி கார்லிக் சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் போல் ஒரிகானோ சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஒரிகானோ இல்லைன்னா கூட பரவாயில்ல. காஞ்ச துளசி இலை இருந்ததுன்னா அதை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதை நல்லா கலந்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க பீஸா செய்யலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ் எடுத்து அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீஸா சாஸை இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், அதுவே போதும். இப்போ இது மேலே மோசரெல்லா சீஸ் எடுத்துருக்குறேன். அதையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மோசரெல்லா சீஸ் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இப்போ சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரீன் கலர் கேப்சிகம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே கட் பண்ண பிளாக் கலர் ஆலிவ்ஸ் இருக்குது, அதையும் சேர்த்துக்கிறேன். பீஸா எப்பவுமே கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ் சேர்க்கறதுக்கு பாருங்கள். நீங்கள் வேணும்னா இதில் கார்ன் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம வாங்க குக் பண்ணலாம். ஒரு பேன் எடுத்து இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மினி பீஸாவெல்லாம் அடுக்கிக்கலாம். ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்கணும். இப்போ அடுக்கிட்டு இது மேலே மூடி போட்டு நல்லா டைட்டான மூடி போட்டு மூடிடுங்க. மூடினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஸ்டவ் ஆன் பண்ணி 4லேருந்து 5 மினிட்ஸ் தான் ஆகும் இது குக் ஆகிறதுக்கு. மேக்ஸிமம் 4 மினிட்ஸ் தான் ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். உங்களுக்கு தீயிற மாதிரி இருந்ததுன்னா 1 ஸ்பூன் தண்ணி எடுத்து சுற்றி ஓரங்களில் மட்டும் விடுங்க. விட்டுட்டு உடனே மூடிடுங்க.
தண்ணி எவாப்ரேட் ஆகும்போது இந்த ஸ்டீம் வரும். அந்த ஸ்டீம் என்ன பண்ணுன்னா சீக்கிரமாக இந்த சீஸ்லாம் வந்து மெல்ட் ஆகி வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான், 4 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சீஸ் எவ்வளோ சூப்பராக மெல்ட் ஆகி வந்திருக்கு. பீஸா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பியாக இருங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள்.